One. விளையாடுங்க சிறப்பு. சொல்லுங்க. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. பிஷப் சிறப்பு. B4. என்ன C4? பிஷப் G3. B4. என்ன C4? Sir, bishop to G3. Bishop to G3. விளையாடுங்க சிறப்பு. நேத்து எங்கடா போன பாதியில? நித்தின கேக்குறேன். சார் எனக்கு கோச்சிங் இருந்து போயிட்டு வந்தா அப்புறம் போன புரியுதா? Queen to F2. விளையாடுங்க சிறப்பு. Queen to E6 கரெக்ட்டா நினைக்கிறேன். வேண்டாம். அதை விட சிறப்பான தாக்குதல். Queen to G7. விளையாடுங்க சிறப்பு. Queen to காந்தி சார். Queen to A2. Queen bishop வச்சுட்டோம். ஆட வேணாம். ஏன்னு சொல்லு. பிஷப் இல்ல குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் குயினை வச்சு வெட்டுறது பிரச்சனை இல்ல, மந்திரி வச்சு வெட்டுறது தான் பிரச்சனை. அரசியை வச்சு வெட்டினா திரும்ப நம்ம அரசியை எடுத்துக்கலாம். அப்பயே நமக்கு ஒரு குதிரை நைட் டு C2 அவங்க குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அப்புறம் எதுக்கு அதை சொல்லணும்? அது இல்ல. மாஸ்டர் நைட் F3. விளையாடுங்க சிறப்பு. நைட் டு பேஷன் 3. எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவோமா? எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவோமா? போய் உடச்சு போட்டுருவோம். அது எப்படிடா எடுக்க முடியும்? எடுக்க முடியாதா? Bishop to G7. வேண்டாம், ஆடலாம்.
ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. கிங் வச்சு வெட்டிடும். அதனாலதான். விளையாடுங்க சிறப்பு. Queen to G7. விளையாடுங்க சிறப்பு. போன நகர்வுல ஏன் அந்த அரசி அவங்களால வெட்ட முடியல? ஏன்னா அப்சல்யூட் பின்ல இருக்கு. பிஷப் வச்சு அவங்க கிங்க வெட்டிடலாம். சிறப்பு. அதனால அப்படி நேர்ல விளையாடும் போது அந்த சிப்பாயை வச்சு அந்த அமைதியாடா, அந்த சிப்பாயை வச்சு அந்த அரசியை வெட்டினா அந்த நகர்வு என்ன ஆகும்? இல்லீகல் மூவ். சிறப்பு. ஆடுங்க. Queen to A2. இல்ல அவங்க Queen to move. அதனாலதான் அவங்க Queen to A2 சொல்றாங்க. ஆனா Queen to A2னால எந்த நன்மையும் இல்ல. வேற இப்ப இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல சூட்சமம் நீங்க விதிமுறைப்படி யோசிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஆட்டத்தோட சூழலை பார்த்து அதுக்கு ஏத்த வியூகத்தை யோசிச்சீங்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இங்க நம்ம பாக்குறது ஒரு கிங் அண்ட் குவீன் அண்ட் பான் எண்டிகேம் இறுதி ஆட்ட சூட்சமம் தான் பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கான ஒரே வாய்ப்பு அந்த எல்லாமே சமமாவும் இருக்கு. அப்போ ஒண்ணு இந்த அரசியும் அந்த அரசியும் சதுரங்க பலகையில இருந்து இல்லாம போகணும். இப்ப குயின்ஸ் ஆஃப் போர்டா இருக்கு, குயின்ஸ் ஆஃப் போர்டா மாறணும், அரசி இல்லாம போகணும். அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சிப்பாய அரசியா மாத்தி வெற்றி பெறறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் இங்க இருக்க சூட்சமம். சரிங்களா? அப்போ யோசிங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆடலான்னு பாருங்க. Queen to G5. விளையாடுங்க சிறப்பு. குயின் டு காந்தி 5. சரி, விளையாடுங்க சிறப்பு. பான் அரசியா மாத்திடணும். அவ்வளவுதான். இந்த பான் அப்படியே மாத்திட்டேன். பான் டு H6. இந்த இடத்துல அந்த சதுரங்கத்தோட அழகை நீங்க பார்க்கலாம். நம்மளாலையும் அரசியா மாத்த முடியும், அடுத்த நகர்வுல அவங்களால அரசியா மாத்த முடியும். ஆனா நம்ம அரசியா மாத்தும் போது அந்த அரசி இறுதியா அந்த அவங்க அரசியா மாத்துற அந்த சதுரம் வரைக்கும் கட்டுப்படுத்துது. அதனால அவங்க அரசியா மாத்தினா நாம வந்து அந்த அரசியை எடுத்துடலாம். அதுவே இது பக்கத்து நாட்டுல இருந்தா ரெண்டு பேருக்குமே அரசி தான் வரதா இருக்கும். அதுதான் அந்த இடத்துல இருக்க. சரி, சிறப்பா இருந்துச்சு. அதனால நான் அப்படியே பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். சரி, அடுத்து அரசர் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கும்பா, அதனால அது வேண்டாம். இப்ப நீங்க இப்ப சரின்னு வரக்கூடிய நகர்வுல வர தாக்குதலும் அதே மாதிரி அரசரால தப்பிச்சு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அடுத்த நகர்வுல நீங்க அந்த ஆட்டத்தை முடிக்க முடியும். ஆனா பிஷப் H7 விளையாடுனா அப்படி முடிக்க முடியாது. செக்மேட் இன் 2 மூவ்ஸ். அதான் இந்த புதியோட தலை. விளையாடுங்க சிறப்பு. Bishop to E6. Rook to H3. அதுதான் நம்ம பிஷப் H7 இருக்கிற வித்தியாசம். Queen to D1. விட்ரா தரக்க முடியாதா? விளையாடுங்க சிறப்பு. Queen to D1. Knight to F2 double attack. விளையாடுங்க சிறப்பு. அவங்க ரூக்க வெட்டிடணும். விளையாடுங்க சிறப்பு. Queen to F7.
Rook வச்சிருந்தா பிஷப் வச்சு வைக்கலாம். பிஷப் வச்சு வைக்கலாம். நம்ம இங்க இருந்து அதிவிரைவு சுற்றுக்கு போறோம். நானும் உங்களோட ஒரு மாணவரா சேர்ந்துக்கிறேன். யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அதோட முழு ஆய்வையும் சொல்லிட்டு ஆட வேண்டியதுதான். குயின் டு ஃபேஷன் 7, ரூக் டு ஃபேஷன் 7. ஆடாம அரசரை நகர்த்தினா அந்த சிப்பாய் எடுத்துக்கலாம். குயின் f7, ரூக் f7, ரூக் டு வீரன் 8. அவங்க அரசரை நகர்த்த முடியாது, முடிஞ்சிச்சு. அரசியை வச்சு மட்டும் தான் தடுக்க முடியும். அந்த அரசியை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமா சேர்த்து 20 நொடிகள். அது வரைக்கும் நேரத்தை கொடுக்குறேன். நான் கொடுக்கல, நேரம் எடுத்துக்கோங்க. 20 நொடிகள். அந்த 20 நொடிகள்ல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, இல்லைன்னா நான் சொல்றேன். ஓகே சார். Pawn to fashion. அவங்க அந்த யானையை வெட்டணும்னா வெட்டி கேட்டோம். Pawn to fashion 3. அவங்க அந்த யானையை வெட்டணும்னா வெட்டிக்கிட்டோம். வெட்டினா அதுக்கப்புறமா குயின் டு காந்தி 7 போட்டு ஆட முடிச்சிடலாம். ஓகே சார். Bishop to g7, king to g7, queen to g4. அதுக்கப்புறம் அவங்க நம்ம பானை இதே மாதிரி ஒரு புதிர் பண்ணீங்க. பிஷப் g7 ஆடினா என்ன பிரச்சனை வரும், அவங்க அரசரை வச்சு வெட்டிடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே தான் இங்கேயும். அதனால பிஷப் g7 எல்லாம் வேணாம். குயின் டு ஹாப்பி 6, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. rook to c8, bishop to c8. முதல் நகர்வு சரிதான், பிஷப் வச்சு வெட்டிடுவாங்கன்றது சரிதான், வெட்டட்டும். வெட்டதுக்கு பிறகு queen to d4, a4. இருங்க சொல்றது கவனிங்க. queen to a4 விளையாடினா சரி, பரவாயில்ல, சொல்லலாம், தப்பு இல்லை. queen to a4 விளையாடினா அவங்க பிஷப் d7 ஆட முடியும், இல்லைன்னா pawn to பகத் 5 ஆடி அந்த தாக்குதலுக்கு ஒரு எதிர் தாக்குதல் நிகழ்த்த முடியும். ஆனா இந்த இடத்துல எதிர் அரசி d4ன்ற சதுரத்துல இருக்கிறாங்க. d4ன்ற சதுரத்துல இருக்கிற அந்த அரசிக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. கான்செப்ட் ஆஃப் அன்டிஃபெண்டட் வாரியர்ஸ். நம்ம யாரையுமே அனாதையா விடக்கூடாதுன்னு பாத்துருக்கோம்ல, அதேதான் இங்கேயும். அந்த அரசிக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. அப்போ நம்ம பிஷப் டு பகத் 5 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல். அப்ப ஒண்ணு அரசரை நகர்த்தணும், இல்ல மந்திரியை வச்சு தடுக்கணும், இல்லைன்னா நம்ம மந்திரியே எடுக்கணும். மந்திரியை கொடுத்துட்டு அடுத்த நகர்வுல அவங்க அரசியை எடுத்துக்கலாம். பிஷப் டு பகத் 5, அதுக்கப்புறமா நம்ம அரசியை வச்சு அவங்க அரசியை எடுத்துடலாம். மந்திரியை கொடுத்து அரசியை எடுத்துக்கணும். விளையாடுங்க. அவங்க குயின் வெட்டி ஒண்ணு ஒண்ணா எடுத்துன்னு போ, எதையும் இடிக்காம எடுத்துன்னு போ.
Sir, queen to G2, knight to F2, queen to F1, checkmate. முதல் நகர்வு queen to G2, அதுக்கப்புறம் knight to F2க்கு Queen F2 to விளையாடுங்க, சிறப்பு. அதான் queen to F1. விளையாடுங்க, சிறப்பு. பாத்து போடா. போ பாத்து போ. Knight to D6, bishop to D6, rook to E7, அவ்வளவுதான். knight to D6, checkmate. இல்லப்பா, knight to D6க்கு bishop D6, அதுக்கப்புறம் bishop D6, rook E7, checkmate. இல்லப்பா, அவன் மந்திரியை வச்சு வெட்டிட்டாமே. மந்திரி தான் D6ல இருக்குது. knight D6, bishop D6, அந்த மந்திரி தான் D6ல இருக்கு. அந்த பக்கம் போடா, அந்த இதுல போடா. ஏன்டா இங்கே வர? அங்க போடா. நான் ஒரு நகர்வு சொல்றேன் பாருங்க. கணினி ஒத்துக்குமான ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. chess.com எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரைட்டிங்க நெருங்குறோம். knight to E7, அவங்க அரசரை வச்சு எடுத்தாலும் நமக்கு ஒரு மந்திரி கிடைக்குது, எடுக்கலன்னா ஒரு மந்திரி கிடைக்குது. எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த பிறகு knight to காந்தி பை ஆடிட்டோம்னா மறைமுகமா இருக்கிற தாக்குதல் நம்ம யானையால நேரடியா மாறிடுது. அதுக்கப்புறம் அவங்க யானை எடுத்துக்கலாம். knight to காந்தி பை. இது கொஞ்சம் கடினம் தான். இங்க பாருங்க, சிப்பாயை வந்து நம்ம பகத் 4க்கு நகர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நகர்த்திட்டோம்னா அரசியால 5th ரேங்க்ல எங்கேயுமே போக முடியாது. 5th ரேங்க்ல இருக்கிற எல்லா சதுரத்தையும் எடுத்துட்டோம். அப்போ அவங்க அரசிய 6th ரேங்க் கொண்டு போறது மட்டும் தான் பொருத்தமான நகர்வா இருக்கும். அப்படி அங்க கொண்டு போனதுக்கு பிறகு அரசியோட பாதுகாப்புல F5ல இருக்கிற அந்த மந்திரியை நம்ம எடுத்துக்கலாம். அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்க மாதிரி படல. விளையாடிடும் சொன்னதுதான் வருது. சரிங்களா? புரிஞ்சது இல்ல? நம்ம யானைய சரி யோசிங்க ஒரு 20 நொடிகள் கழிச்சு சொல்றேன். நம்ம யானையை வச்சு அவங்க யானையை எடுத்துருவோம். அப்ப அவங்க பதிலுக்கு சிப்பாயை வச்சு எடுத்தா அவங்க அரசியை எடுத்துருவோம். ஒருவேளை அவங்க யானையை வச்சு எடுத்தாங்கன்னா நம்ம அரசியை வச்சு அவங்க யானையை எடுத்துருவோம். எடுத்த பிறகு அவங்க சிப்பாயை வச்சு எடுக்கலன்னா நமக்கு ஒரு யானையே கூடுதலா கிடைக்கும். எடுத்தாங்கன்னா நம்ம யானையை வச்சு அவங்க அரசியை எடுத்துருவோம். அவ்வளவுதான். கிங் அண்ட் ரூக் அதை வச்சு முடிச்சிருவேன். C7 வந்தா என்ன பண்றது? C7 வருவாங்க. C7 வந்த அப்புறம் என்ன பண்றது?
அங்க போய் இவங்க விளையாட்டு அறையில போய் விளையாடுவாங்க, போ வருவாங்க போ. சரி பரவாயில்ல. முதல் நகர்வு குயின் டு அன்பு 8 சரிதான். அங்க வந்துட்டா அரசரை மேலதான் நகர்த்த முடியும். அரசரை மேல நகர்த்தின பிறகு முயற்சி பண்ணுங்க. என்ன சொல்றேன்? Knight to d5. நைட் டு d5 ஆட்டா அந்த குதிரைக்கும் பாதுகாப்பு இருக்கு. அரசராலையும் எங்கேயும் போக முடியாது. ஆட்டம் முடியுது. Rook to queen to g8. g8. King to h6 வந்தா அங்க queen வெட்ட முடியாது. இன்னொன்னு கிங் டு h6 வரணும்ன்ற கட்டாயமே கிடையாது. அதை விட சிறப்பான நகர்வா கருப்புக்கு சொல்றேன் பாருங்க. குயின் டு காந்தி 8 முடிச்சிடுறேன். குயின் டு காந்தி 8 ஆனா அவங்களாலேயும் அவங்க அரசியை வச்சு நம்ம அரசியை எடுக்க முடியும். குயின் டு காந்தி 8 குயின் டு காந்தி 8 அப்ப நமக்கு ஒரு நமக்கு அதை ஆடக்கூடாது. லண்டன் அந்த சதுரத்துல ஆடக்கூடாது. அந்த சதுரத்துல ரெண்டு தாக்குதல் இருக்கு. அந்த சதுரத்துல ஆனா பாதுகாப்பு 2 தான் இருக்கு. அதனால ஆடக்கூடாது. நான் ஒரு நகரம் சொல்றேன். ரூட் டு காந்தி 8 ஆனா அரசரை மேலதான் கொண்டு வரணும். கிங் டு h6 ஆடின பிறகு ஹாப்பி 3 ஆடிடலாம். குயின் டு ஹாப்பி 3 ஆடினா திரும்பவும் அரசரால வெளியில மட்டும் தான் வர முடியும். எங்கன்னா மாஸ்டர் எனக்கு ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. தெரியலன்னா என்னால பார்க்க முடியுது. உங்களால ஏன் பார்க்க முடியல? மீண்டும் ஒரு முறை திரையை பகிர்ந்து பாருங்க. ஏன்னா நீங்க வெளில போயிட்டு உள்ள வாங்க. சரி மாஸ்டர், வெளில போயிட்டு உள்ள வரேன். போயிட்டு வந்து பாருங்க. என்னால பார்க்க முடியுதுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினைச்சு ஆசிஷால தான் பார்க்க முடியலன்னு சொன்னாரு. ரூட் டு சரி யோசிங்க. அதான் சொன்னேன். அதான் நம்ம கணக்கிட்டோம். இருங்க, ஆடிடாதீங்க. இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஆய்வு பண்ணும்போது குயின் டு ஹாப்பி 4 சொன்னேன் இல்லைங்களா? குயின் டு ஹாப்பி 4 ஆனா அரசர் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சதுரம் இருக்கு. அதுவே பான் டு f4 ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரசர் இருக்கிற இடத்துலயே கை பிடிக்கிறோம், சிறை பிடிக்கிறோம், ஆட்டத்தை முடியும். அதனால பான் டு f4 அதை விட சிறப்பான நகர்வா இருக்கும். ஆடிடுங்க. அதை விட சிறப்பான நகர்வா எதுவும் இல்லை. விளையாடுங்க சிறப்பு. குயின் டு காந்தி 2 ஆடி பார்ப்போம். ஆடுங்க.
அதான் ஒரு தடவை போயிட்டு வந்து அப்பவே தெரியலையா? தெரியுமே இப்ப ஒழுங்கா, என்னப்பா கண்ணாடியை திருப்பி வச்ச கதையா இருக்கு. இப்பதான் ஆட்டோ ஓடுன்ற மாதிரி தெரியுமே. தெரியும், என்னால பார்க்க முடியும்னா உங்களாலே பார்க்க முடியும்ல. மாஸ்டர் தெரியுது. சரி கண்டுபிடி, யோசிங்க கண்டுபிடி. நான் ஒரு நம்ம chess.com எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்கை தாண்டிட்டோம். அதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஒரு நகர்வு சொல்றேன், இதை கணினி ஒத்துக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். குயின் டு பகத் 4 ஆடிடும். அவங்க யானை எடுத்துடுறோம். அவங்க நம்ம அரசி எடுத்தாங்கன்னா இது ஆடிடாது. அவங்க நம்ம அரசியை எடுத்தாங்க அப்படின்னா நாம பதிலுக்கு அவங்க அரசியை எடுத்துருவோம். நமக்கு ஒரு யானை கூடுதலா கிடைச்சதா இருக்கும். அப்படி அவங்க நம்ம அரசியை எடுக்கலைனாலும் நமக்கு ஒரு யானை கூடுதலா கிடைச்சதா இருக்கும். இதை விட எதுவும் சிறப்பானதை வேணால கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்க்கலாம். அடிக்க வர பாரு, அடிக்க வர இடத்த வெளில போடா போயிலப்பா. அடிக்கூடாதுமா, தப்பு இல்லத. வச்சுக்கா அடிக்க வர்றது கூட்டு போவா அடிக்கலையா? அப்புறம் நான் இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு மிடில் கேம் ஸ்டடி பார்க்கலாமா? இப்ப ஆரம்ப கட்ட ஆட்டத்தை 2 பேருமே முடிச்சுட்டாங்க, நடுநிலை ஆட்டத்துல இருக்காங்க. இந்த இடத்துல வந்து உதிரோட என்னது கேக்கல சார். கேட்கலன்னா நல்லா கவனிங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. bishop to f3. சரி, இரண்டாவது நகர்வாதான். சரி பாருங்க. rook to c2 ஆடிட்டு அதுதான் சொல்ல வந்த, மாத்தி சொல்லிட்டேன். இப்ப அவங்க குதிரையை வெட்டிடுவோம். அந்த யானையை பாதுகாப்பான சதுரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த ஒரு சதுரம் தான் பாதுகாப்பானதா இருக்கு. குதிரையை வச்சும் பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனா அப்ப அந்த மந்திரியை வச்சு எடுத்துருவாங்க. அதெல்லாம் அது நீ வெளில போடா, அங்க போய் விளையாடுறா. ஆடிடுங்க திரும்ப ஆடிட்டு புதிருக்கு போயிடுங்க. 54 days streak, 54 நாளா தொடர்ச்சியா புதிர் பண்ணிருக்கீங்க. அதான் பாராட்டி தீ விட்டுருக்காங்க, ஃபயர் விட்டுருக்காங்க. அப்படி தொடர்ச்சியா வகுப்புல மட்டும் பண்ணாம நேர்லயும் முடியும் போதெல்லாம பண்ணீங்கன்னா வைசாலி மாதிரி விருது வாங்கலாம். பிஷப் டு ஹாப்பி 3 ஆடிடும். அப்ப அதோட ஆட்டம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நினைக்கல, முடிஞ்சதுதான். பிஷப் டு ஹாப்பி 3 ஆடினா அரசருக்கு பின் இல்ல, செக்ல இருக்கும். செக்ல நாம செக்ல இருக்கோம். சரி, முதல் நகர்வு என்ன பண்ணலாம்? கிங்குக்கு அட்டாக். அததான் அதுக்கு பேர் தானே செக்.
அரசியை வச்சு தடுத்தா அவங்க நம்ம அரசியை எடுத்துருவாங்க. நம்ம அரசை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மந்திரியை எடுத்துருவாங்க. அதனால நமக்கு பயன் இருக்காது. அதுவே அரசரை F7க்கு நகர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரசியை வச்சு மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினாலும் சரி, யானையை வச்சு மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தினாலும் சரி, குதிரையை வச்சு தடுத்துக்கலாம். நைட் E2 ஆடிடலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய தாக்குதலும் நம்ம அரசுக்கு இல்ல. அதனால கிங் டு ஃபேஷன் 2 ஆடி பாருங்க. நம்ம எல்லை பகுதிக்குள்ளேயே மீண்டும் பாதுகாப்பா கொண்டு வந்துடும். கிங் டு ஃபேஷன் 2 நம்ம கணக்கிட்டதுதான். சொன்னனே அடுத்த நகரம் என்னன்னு சொன்னேன். விளையாடுங்க. அவ்வளவுதான். ஒரு தாக்குதல் வருதுதான், அத அரசிக்கு ஒரு தாக்குதல் வருதுதான். சரி, இது வந்து ஒரு சரி நம்ம கணக்கிடணும். எப்படின்னா நைட் டு E3 ஆடுறோம், அவங்க நைட் டு E6 ஆடுறாங்க. நம்ம மந்திரி முதல் நகர்வுல நம்ம அவங்க அரசு எடுக்கிறோம், அவங்களும் நம்ம அரசு எடுத்துடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நம்மளோட கூடுதலா தானே எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு மந்திரியும் அரசியும் எடுத்திருக்கிறாங்க, ஆனா நாம ஒரு அரசியை மட்டும் தான் எடுத்திருக்கோம். அதனால அதை நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு தான் தோணுது. அதுவே குயின் டு காந்தி 5 ஆடணும்னா முதல் நகர்வுலயே நாம அவங்க குதிரை எடுத்துடுறோம். அதுக்கு பதிலுக்கு அவங்க நம்ம குதிரையை எடுத்தாங்கனாலும் அரசியை வச்சு திரும்ப எடுத்துக்கலாம். ஏன்னா அது அப்சல்யூட் பின்ல இருக்கு அந்த மந்திரி. அதனால இதே ஆடி விளையாடுங்க. சொல்றத ஒழுங்கா கவனிச்சாலே அந்த நகர்வை சொல்ல மாட்டீங்க. மொத்தமா சொல்லிட்டமா, ஒழுங்கா கவனிச்சிருந்தா அதை ஆடிடலாம். இது சூட்சமா ப்ரோமோட்டிங் தி ரூக் ஸ்பீக்ஸ் ஓவர் தி செகண்ட் ரேங்க் மாதிரி தான். ரூக் E2 ஆடிடும். ரூக் E2க்கு அவங்க என்ன ஆடினாங்கனாலும் 2 நகர்வுல ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அதை தடுக்கிறதுக்கு அவங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால சரியா தான் வருது. Knight to Anbu 7. Checkmate featuring knight. Mothered checkmate. விளையாடுங்க சிறப்பு. ஆதிஷ் சொன்ன நகர்வு தான் சரின்னு சொன்னனே. கேட்கல. அது அரசரை வச்சு யானை எடுத்துருங்கன்னு எடுத்துருங்க. Want to see five?
சரி எடுத்துக்க போ, கேட்டு வாங்கிக்க போ. சார் பான் C5 போய் கேட்டு வாங்கிக்கடா போ. பான் டு C5 ஆனா பான் டு C5 எதுக்கு ஆடணும்? சரி பான் டு C5 ஆடினா அவங்க என்ன ஆடுவாங்க? அவங்க முதல்ல இந்த இடத்துல இருக்க இறுதி ஆட்டம் சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு மந்திரி மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நமக்கு ஒரு மந்திரியும் 2 சிப்பாயும் இருக்கு. ஆனா அது ரெண்டுமே டபுள் டிப்பாங்க. அவங்களுக்கு 4 சிப்பாய் இருக்கு. அதுல 3 சிப்பாய் ஒரு சிப்பாய் அரசியா மாறுறதுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ இப்ப நம்ம உடனே மந்திரியை வச்சு அந்த சிப்பாய் அரசியா மாறுறத தடுத்தோம்னா நம்மளோட ஒரு சிப்பாய் இழந்துருவோம். அதுதான் நீங்க விளையாடும் போது நான் உங்களுக்கு 2வது புல்லட் பாயிண்டா கொடுத்திருப்பேன். give equal importance to pawns as you give to the queen அப்படின்னு சொல்லிட்டு. நீ அம்மா கூட போய் விளையாட போன வர. அப்போ இந்த இடத்துல சிப்பாய் நமக்கு அவ்வளவு முக்கியம். சிப்பாய் இழந்தனா ஆட்டம் ஒண்ணும் இல்ல. வெறும் ஒரு மந்திரியை மட்டுமும் வச்சு எதிர் அரசரை நம்ம கைது பண்ண முடியாது, சிறைப்பிடிக்க முடியாது. ஆட்டம் கேம் டிரான் பை இன்சபிஷியன்ட் மெட்டீரியல் ஆயிடும். ஆட்டம் சமநிலை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், முதல்ல இப்போ அரசரை நகர்த்தி C4ல இருக்கிற சிப்பாயை பாதுகாத்துக்கலாம். கிங் டு B3. அதுக்கு பிறகு அந்த சிப்பாய் F6க்கு வந்துச்சுன்னா பிஷப் டு ஹாப்பி 5 போட்டோம்னா அந்த சிப்பாய் அரசி ஆகிறதுல இருந்து நம்ம தடுத்துடலாம். ஒழுங்கா கவனிச்சவங்க அந்த நகர்வை சொல்லுங்க. நகர்வை சொன்ன நான் அப்ப சொல்றதையும் ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல. ஒழுங்கா கவனிச்சாதானே சொன்னனே. அடுத்த நகர்வு என்ன சொன்னேன்? என்ன பண்றீங்க? கவனிக்காம என்ன பண்றீங்க? சும்மா கேக்குறதா? கூர்ந்து கவனிக்கணும். பிஷப் டு ஹாப்பி 5 சொன்னேன். வெறும் எழுத்த மட்டும் சொல்லி சொன்னா கூட குழப்பம் வரும்னா H for happy, bishop to happy 5ன்னு சொன்னேன். ஒழுங்கா கவனிங்க. விளையாடுங்க. வெட்டுங்க. உங்க அம்மாவோட போய் விளையாடு போ. விளையாட்டறையில போய் விளையாடு போ. அங்க இருந்து போடு. இங்க இருந்து பிடிக்க முடியாது. அங்க இருந்து போடு. போடுங்க. குடி ஏன் விடுற?
முதல் நகர்வு காந்தி 3 ஆடினா எதுவும் லீடே கிடைக்க மாட்டேங்குது. ஆடினா ஆடாதீங்க, ஆட சொல்லல, அது உறுதியான்னு தெரியல. காந்தி 3 ஆடினா அவங்க சிப்பாயை வச்சு வெட்டினா என்ன பண்றது? அரசரை அதான் அவங்களுக்கு இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு. சிப்பாயை வச்சு வெட்டாம அரசரை நகர்த்தினா கூட அவங்க சிப்பாயை வெட்டிக்கலாம். ஆனா சிப்பாயை வச்சு வெட்டிட்டாங்க என்ன பண்றது? நான் ஒரு நகர்வு சொல்றேன் பாருங்க. காந்தி பான் டு காந்தி 3 ஆடினா அவங்க சிப்பாயை வச்சு எடுத்துட்டோம். இருங்க ஆடாதீங்க. எடுத்த பிறகு அரசியை எடுத்து E4ல போட்டுருவோம். அரசி எடுத்து E4ல போட்டோம்னா அந்த செகண்ட் ரேங்க்கும் ஓப்பன் ஆயிடுது. அந்த குதிரையை அவங்க எங்கேயாவது நகர்த்தணும். குதிரையை நகர்த்துறனா அந்த குதிரையை எடுத்துக்கலாம். அந்த குதிரையை நகர்த்தினாங்கன்னா குயின் டு காந்தி 2 விளையாடி ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். ஒருவேளை நைட் F3 ஆடினாங்கன்னா நம்ம அரசியை வச்சே கூட அவங்க குதிரையை எடுத்துடலாம். ஆனா முதல் நகர்வு குயின் டு E4 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். முதல் நகர்வு அதை ஆடினா சரி, முதல் நகர்வு அவங்க அதை ஆடினா இல்ல முதல் நகர்வு நம்ம அதை ஆடினா அவங்க நைட் டு தீரன் 3 ஆடிட முடியும். அதனால செக்மெண்ட் எல்லாம் எதுவும் வராது. பான் டு காந்தி 3 ஆடிடு. நாம இப்ப கணக்கிட்டது எதுவுமே வராம வேற இல்ல, இதுவும் கணக்கிட்டோம் தான். நம்ம சிப்பாயை வச்சு அவங்க F2ல இருக்க சிப்பாயை எடுத்துருங்க. Queen to H5. அப்புறம் Queen to H5, King to D7. To D7. Queen to G4. Queen to G4. சரி, கேஸ்லிங் ரைட்ஸை முதல்ல ரிமூவ் பண்றோம். நல்ல நகர்வு தான், நல்ல நகர்வு தான். குயின் டு ஹாப்பி 5 அடுத்த நகர்வு குயின் டு காந்தி 4 ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க அரசரை நகர்த்திடுவாங்க, இல்லைன்னா சிப்பாயை வச்சு வர தாக்குதலை தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அதுவே குயின் டு தீரன் 5 ஆடினா நமக்கு ஒரு சிப்பாய் கிடைக்குது. சிப்பாய் கிடைச்ச பிறகு அவங்க அரசரை திரும்பவும் அங்கதான் நகர்த்தணும். நகர்த்தின அப்புறம் என்ன பண்றது? இல்ல
இல்ல இப்ப இந்த மாதிரி இடத்துலதான்ப்பா அந்த நகர்வு நம்ம எதுன்ற ஒரு கணினி ஒண்ணு கணக்கிட்டு வச்சிருக்கோம், இது மட்டும் தான் சரின்னு சொல்லணும். நமக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குயின் டு ஹாப்பி 5 ஆடலாம், மீண்டும் ஒரு தாக்குதல், அதுக்கப்புறமா பான் டு D5 ஆடலாம். நம்ம பொசிஷன் நல்லா தான் இருக்கு, அரசிய கொடுத்துட்டு ஆடணுன்ற அவசியம் நமக்கு இல்ல. நான் தான் ஆடுவேன், கணினி ஒத்துக்க மாட்டது எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஆடுங்க பார்க்கலாம். Queen to G4. Queen to D4 ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Knight to G3. நைட் டு D5 ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வரும், குதிரைக்கும் தாக்குதல் வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க நம்ம குதிரையை வச்சு எடுத்துருவோம். இப்ப நம்ம அரசியை வச்சு அவங்க மந்திரி எடுத்துருவோம். Queen B3. Queen to Bhagat 3 சரிதான், விளையாடுங்க. இந்த நகர்வை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இத நல்லா இன்னும் கவனிச்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்க தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடும்னா எழுதி வச்சுக்கோங்க. கேசலிங்ன்ற ஒரு ஸ்பெஷல் மூவ் மாதிரியே இதுவும் ஒரு ஸ்பெஷல் மூவ். கேசலிங்ன்ற அந்த நகர்வுல அதுல மட்டும்தான் அரசரால ஒரு சதுரம் தாண்டி போக முடியும். இங்கேயும் அதே மாதிரி என்பாசன், பிரான்ஸ் யூரோப்ல எல்லாம் அன்பசன்ட் சொல்லுவாங்க, ஆனா நீங்க எழுதும் போது என்பாசன்ட் தான் எழுதுவீங்க. ENPASSANT. அதை எடுத்து D6ல வைக்கணும். D6ல வச்சா அந்த மேல இருக்க D5ல இருக்க சிப்பாயை எடுத்துடலாம். ஒரு பிரெஞ்சு வார்த்தை ஃபார் இன்பாசிங் அப்படின்னு அர்த்தம். விளையாடுங்க சார். நம்ம அது சிப்பாய் என்பாசன்ட் ரூல்ஸ்
என்பாசன்ட்னா முதல்ல நீங்க சொல்லல, அதனால என்பாசன்ட் ரூல்ஸும் நானே சொல்றேன். என்பாசன்ட் வந்து சிப்பாய்க்கு மட்டும் தான் பண்ண முடியும். இப்போதைக்கு இது ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் என்பாசன்ட்னா என்ன நீங்க சரியா சொன்ன பிறகு பார்க்கலாம். Rook to G2. விளையாடுங்க சிறப்பு. Rook to F2. G1. இருங்க. ரூக் G1 ஆனா அவங்க யானையை வச்சு வெட்டிட்டு அவங்க ரூக் G1 ஆனா செக் சார். ரூக் G அதான் யானையை வச்சு வெட்டாம அரசரை வச்சு வெட்டிடுவாங்க. அப்படி அரசரை வச்சு வெட்டிட்டா என்ன பண்றது? அரசரை வச்சு வெட்டிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. காந்தி 5 ஆடிட்டு அவங்க அரசரை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இருங்க, கணக்கிட்டுக்கலாம் எதுக்கும். அப்ப அவ்வளவுதான், அதே சரிதான். ஆடிடுங்க. குயின் டு காந்தி 4. மாஸ்டர் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன். Queen to B1. அவங்க அரசரை நகர்த்திட்டா என்ன பண்ண முடியும்? பண்ணலாம். திரும்பவும் வந்து குயின் டு ஈவா 4 வரலாம். ஈவா 4 வந்த பிறகு அவங்க அந்த சிப்பாய்க்கு இன்னொரு பாதுகாப்பை சேர்த்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவே யோசிங்க. Queen to B1. அதுதான் சொன்னனே. King. Queen to D5. ரெண்டுமே இன்னும் உறுதிப்படுத்த முடியலையே. ரெண்டுமே குயின் டு அதான் குயின் டு B1 ஆடிட்டோம். குயின் டு E4 வரலாம். நேரடியா குயின் டு D5 வரலாம். குயின் டு D5 வந்தா குயின் டு D2 ஆட்டா என்ன பண்றது? Queen B1, King H2, அப்புறம் Queen to C2, அங்க King to G1 ஆனா Queen to G2 ஆடி செக்மேட் பண்ணிடலாம். இல்லம்மா, இப்ப இந்த இடத்துல குயின் டு B1 அதுக்கு அடுத்த நகர்வு குயின் டு B1க்கு கிங் H2 சொல்றீங்கல்ல, அடுத்த நகர்வு என்ன சொல்றீங்க? Queen to C2, அப்புறம் உங்க King to G1 ஆனா நம்ம அவங்க பானை வெட்டி செக்மேட் பண்ணிடலாம். அவங்க குயின் டு D2 விளையாடி அந்த அரசியை கொடுத்து கூட தடுக்கிறதுக்கு ஒரு நகரம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சிறப்பா தான் இருக்கும். குயின் டு பகத் 1 ஆடிடும். Queen to C2 விளையாடு. அந்த ரேங்க் அவங்க கிட்ட இருந்து நீ யோசிக்கவே மாட்டியா? இது விளையாடும் போதே இதான் பிரச்சனை. அவங்க ஆட்ட நகர்வு மாறுது இல்லடா. நம்ம பார்த்த ஆய்வுல குயின் அவங்க அரசியை போட்டு தடுக்கலாம், ஒரு நகர்வு தள்ளி போடலாம்னு பார்த்தோம். அதுக்கு பதிலா சிப்பாயை போடுறாங்க நடுவுல. அதை பார்க்க மாட்டியா? நாம ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்கோம்னா அதை மட்டும் தான் அதை அப்படியே பண்ணுவீங்களா? கள சூழல்ல எதிர்க்க விளையாடுறவங்களோட நகர்வு என்ன மாறி இருக்குன்றத பாருங்க. அதுதான் சதுரங்கத்தோட அடிப்படையே. அதை ஆய்வு பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அந்த மந்திரியை வச்சு அவங்க மந்திரியை வச்சு அந்த டயகனலை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. 7th ரேங்க் 2nd ரேங்கை க்ளோஸ் பண்றதுக்கு நான் ஒரு நகர்வு சொன்னேன், அரசியை எடுத்து போட்டு தடுக்கலாம். அந்த 2nd ரேங்கை தடுக்கிறதுக்கு பதிலா அந்த பிஷப்போட டயகனலை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப திரும்ப அந்த சிப்பாய் எடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுதான் அதோட இது. இவ்வளவு காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா இல்ல திரும்ப அதை போய் பார்க்கணுமா? பாருங்க.
நம்ம இன்னொன்னு எல்லா chess.comலயே காமிக்கும் போது பாத்தீங்கன்னா பெஸ்ட் பாசிபிள் 3 லைன்ஸ் தான் காமிப்பாங்க. அதே மாதிரி நாம ஆய்வு பண்ணும் போதும் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வுகள்ல ஒரு ஆய்வு 1-2 ஆய்வு தான் பண்ண முடியும். இருக்கிற எல்லா ஆய்வும் நம்மளால பண்ணவே முடியாது. ஆடுங்க அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு இந்த இந்த நீங்க நம்ம இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்க தொட்டுட்டோம். அந்த இடத்துல அப்படி எளிதான ஒரு செக்மேட் எல்லாம் வராது. இந்த ஆட்டம் தொடரும். அவங்க அரசியை வச்சிருக்காங்க, அரசியை வச்சு இருக்கிற சிப்பாய் எல்லாம் எடுக்க பார்ப்பாங்க, அப்படி தொடரும். ஓகே முதல் நகர்வு குயின் டு தீரன் 6 ஆடுவோம். அவங்க அரசரை உள்ளதான் நகர்த்தணும். அரசியை வச்சு தடுத்தா அரசியை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப குயின் டு தீரன் 6 ஆடின பிறகு அரசிய அவங்க நகர்த்தின பிறகு ரூக் டு ரைஸ் 7 ஆடிடலாம். 7th ரேங்கை கட்டுப்படுத்துறோம். அதே நேரத்துல அவங்க அரசிக்கும் ஒரு தாக்குதல் நடத்துறோம். அவங்க அரசியை எங்க வேணா நகர்த்தட்டும். நகர்த்தின பிறகு ப்ரமோட்டிங் த ரூக் as pigs over the 7th ரேங்க் பண்ற மாதிரியே ஒரு யானை இன்னொரு யானைக்கு பதிலா அரசிய 7th ரேங்க்ல போட்டுடுறோம். முதல் நகர்வு சொன்ன. ரெண்டாவது நகர்வு சொன்னேன். ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். Rook to C. விளையாடுங்க. C7 டா, C7 சொன்னேன்டா. C8 போட்டா ஏன்பா இது ஏன்பா இந்த ரேட்டிங்ல உங்களுக்கு தெரியாதாப்பா? C8 போட்டா அவங்க யானையை வச்சு அவங்க வெட்டிட மாட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றது? சரி, ஆஷிஷ் திரையை பகிருங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் அலைபேசியில பண்றேன்னீங்கல்ல. சரி அப்ப இல்ல மாஸ்டர், இப்போ லேப்டாப் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு chess.com இல்ல இப்போ. இல்லனா அப்ப விடுங்க. அப்ப நம்ம நாளை இதுல லேகா நித்தினால 5 நிமிடம் இருக்கிறது ஒண்ணு வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா ஒண்ணு பண்ணலாம், இல்ல அதோட முடிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு இது நமக்கு நம்ம சிறப்பா தான் பண்ணோம். 3மே நம்மளோட கவனக்குறைவால ஏற்பட்ட தவறுகள். 3மே தவிர்த்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கவனம். நம்ம நகர்வை தப்பா கண்டுபிடிச்சு தப்பாகல. நம்மளோட கவனக்குறைவு உங்களை சரியா கவனிக்காம அந்த நகர்வு அதனால ஆகுது. அதை தவிர்க்கணும் அடுத்த தடவை. அதான் 5 நிமிடம் வருதான்னு பாருங்க. வரல அப்ப நாளைக்கு நம்ம பண்ணலாம். 42 மணி நேரம் ஆகணும்ல, நாளைக்கு பண்ணலாம். சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் டாடா பாபு. பை மாஸ்டர். நான் அப்ப இங்க பாருலேக்கா, அப்ப சொன்னல கேட்கலன்னு சொன்னல, அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது. என் பையன் வாயை எப்படி மூட முடியும்? அதை எப்படி மூடுறது? அவன் அந்த கத்தினே இருக்கிறான். அங்க போன இங்க போனா விளையாடுனால கத்தினே இருக்கிறான்ல, அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். நம்ம தெளிவா கேட்காத போது திரும்ப கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, பார்க்கலாம். டாடா பாபு. பை மாஸ்டர்.